Happy day, my dear students. Before getting into the today's session, let's have a small recall about our first session. The first session we have discussed about the evaluation of taxation. Nothing but taxation அப்படின்ற concept வந்து it was not just started before some centuries. It was from the 2nd century itself. So Chanakya and அவரோட participation, அவரோட concepts தான் நம்ம இன்னும் follow பண்ணிட்டு இருக்கோம். And what is GDP? It's nothing but the standard indicator all over the globe they are following to find out to identify the health of the nation and what is the impact of GDP in the tax rate. ஒரு கண்ட்ரியோட டேக்ஸ் சிஸ்டம் அண்ட் டேக்ஸ் ரேட்டில் வந்து ஜிடிபியோட இம்பேக்ட் வந்து எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, why we need the GDP concept and what are the various types of calculation method to find out the GDPs and countries வந்து அவங்களோட கண்ட்ரியோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கான்செப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹவு தே ஆர் யூஸிங் த கேல்குலேஷன் கான்செப்ட். ஸோ 2 கான்செப்ட் பார்த்தோம். ஒன் இஸ் த ஃபேக்டர் காஸ்ட் மெத்தட், அனதர் ஒன் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் ஹையர் ஜிடிபி ரேட் டு டேக்ஸஸ். அதாவது டேக்ஸ் ரேட் வந்து ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஜிடிபியோட ஓவரால் 100%ல் ஒரு 16% ஆஃப் டேக்ஸ் ரேட் இருந்துச்சு அப்படின்னா it impacts the very good healthy economical situation in the country அப்படின்னு பார்த்தோம். And also we have discussed about the objectives of taxation is nothing but it is primary objective is revenue generation. ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அவங்க கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணுற ரெவன்யூவில் மேக்ஸிமம் ஆஃப் த ரெவன்யூ தே ஆர் ரிசீவிங் ஃப்ரம் த டேக்ஸ் கான்செப்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெகுலேட்டரி பர்பஸ்க்காக நம்ம டேக்ஸேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் டு இன்க்ரீஸ் த நேஷ்னல் இன்கம் அண்ட் அந்த ஃபினான்ஸை வச்சு தான் நம்ம வந்து நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். இந்த மாதிரியான objectives we have looked into for. And let's get into the second session. Second sessionல வந்து பார்த்தோம் அப்படின்னா part 1ல we are going to discuss about canon of taxation. Canon அப்படின்ற வேர்ட் வந்து ஓகே, வாட் இஸ் canon அப்படின்னா it is nothing but a rule or a principle to build a taxation method. ஒரு taxation மெத்தடை நம்ம ஒரு கண்ட்ரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா definitely we need a basic principle and rule. ஏன்னா நம்மளோட ரூல் அண்ட் பிரின்சிபல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் we can achieve our goals all over the country. ஸோ அந்த ரூல்ஸ் நம்ம கிளியராக we could not build பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரோமோ that we could not achieve. So rule or principle is like a bridge between the goal and accomplishment அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி taxation அப்படின்ற சிஸ்டத்துக்கும் வந்து we are having some rules that should be followed by the government. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி they should follow some rules. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்ற கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து கிளாசிக்கல் ரூல்ஸ், அதாவது கிளாசிக்கல் கேனான்ஸும் இருக்குது அண்ட் தென் மாடர்ன் கேனான்ஸும் இருக்குது. லெட்ஸ் கெட் இன்டு த செஷன் வித் த கிளாசிக்கல் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேனான் ஆஃப் டாக்ஸேஷனில் கிளாசிக்கல் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வாஸ் டெவலப்டு பை த ஆடம் ஸ்மித். ஸோ அவர் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. canon of equality and equity, canon of certainty, canon of economy, canon of convenience. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னாலே ஒரு கண்ட்ரியில் these are the 4 main principles that a government have to be followed while built a tax system அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள மாடர்ன் தியரிஸ்லாம் என்ன, மாடர்ன் ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா canon of elasticity or flexibility and canon of productivity, canon of simplicity, diversity, expediency, uniformity, coordination and buoyancy. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித்க்கு அப்புறம் வந்து எக்கனாமிஸ்ட். திஸ் இஸ் நாட் கிவன் பை ஒன்லி ஒன் எக்கனாமிஸ்ட். இந்த மாடர்ன் பிரின்சிபல்ஸ் பார்த்தோன்னா நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து ஒவ்வொரு டைம் ஆஃப் பீரியடில் தே ஹாவ் கிவன். அதை நம்ம கன்சால்டேட் பண்ணி overall we have taken 12 canons.
ஸோ கிளாசிக்கல் கேனான் அப்படின்னு பார்த்தோன்னா it was 4 and after that it was added some few more canons, that is 8. So totally it was 12 canons. So first one, canon of equality and equity. So what is the difference between equality and equity? நம்ம ஒரு வேர்டாக பார்க்கும்போது இட்ஸ் போத் ஆர் சேம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் அந்த ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டின்றதுலே வி ஹாவ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் வாட் பீப்புள், அதாவது people have what they need. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் ஈக்குவாலிட்டி இஸ் நத்திங் பட் ப்ரொவைடிங் சேம் திங் டு எவ்ரி ஒன். நம்ம கொடுக்குறத எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக கொடுக்கறது தான் நம்ம ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம். ஈக்விட்டி இஸ் வாட் ஐ ஆம் கிவிங் டு யூ தட் வாட் யூ நீட். உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் ஈக்விட்டி. ஸோ ஐ ஆம் கிவிங் the same thing to everyone. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயத்தை கொடுக்கறது தான் வந்து ஈக்குவாலிட்டி. ஃபார் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே, இஃப் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிசனிங் த ஆன்லைன் செஷன் கிளாஸஸ், பட் ஒவ்வொருத்தரோட லிசனிங் கெப்பாசிட்டியும் அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் வந்து இட் வில் டிஃபர்ஸ். பட் த கான்செப்ட் இஸ், ஒரு ஆன்லைன் செஷனில் நான் எல்லாருக்குமே சேம் திங் தான் கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ சப்போஸ் இஃப் ஐ எம் டேக்கிங் அ லைவ் கிளாஸஸ், இஃப் எனி ஒன் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ கேன் எக்ஸ்பிளைன் மோர். ஸோ அந்த இடத்துல வாட் யுவர் நீட் தட் ஐ ஆம் கிவிங் தட் இஸ் ஈக்விட்டி. பட் இந்த ஆன்லைன் செஷன் ஐ கேன் கிவன் த சேம் திங் டு எவ்ரி ஒன், தட் இஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றதும் அதில் ஈக்விட்டியும் இருக்கணும், ஈக்குவாலிட்டியும் இருக்கணும். ஸோ ஒரு பர்சனால் ஹையர் டேக்ஸஸ் பே பண்ண முடியலாம், இன்னொரு பர்சனால் ஹையர் டேக்ஸஸ் பே பண்ண முடியாமல் இருக்கலாம். தட் இஸ் ஆல் பேஸ்ட் பிகாஸ் ஆஃப் த இன்கம் ஆஃப் த பீப்புள். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றது ரிச் ஷுட் பே மோர் அண்ட் த புவர் ஷுட் பே லெஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்கணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹேவிங் இன்கம் டேக்ஸ் ஆன் தட், ரைட்? ஸோ இப்போ அதே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் வெதர் அ ரிச் ஆர் புவர் பையிங் எ ப்ராப்பர்ட்டி, அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி வேல்யூ தே ஆர் பேயிங் த டேக்ஸஸ். தட் இஸ் நாட் மென்ட் ஃபார் வெதர் ஹீஸ் அ ரிச் பர்சன் ஆர் புவர் பர்சன். ஒரு ஹவுஸோ இல்லை ஒரு ஃப்ளாட்டோ வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸஸ் ஆர் ஃப்ளாட் வாங்கும்போது, இஃப் ஐ ஆம் பர்ச்சேசிங் த ஹவுஸ் ஆர் ஃப்ளாட் ஃபார் 30 lakhs or 40 lakhs, ஸோ ஃபார் த 40 lakhs only I am going to pay the tax. So that came to the equality concept. So anga and the 40 lakhs ku enna tax percentage that I have to pay. Na rich ah irundhalum sari poor ah irundhalum sari I have to pay the tax for the 40 lakhs. So this is the concept of equality and equity. So ஒரு countryயோட tax system அப்படின்னு வரும்போது both equity and equality should be followed அப்படின்னு சொல்றாங்க. For a better example of equality is ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் we can take, அண்ட் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேனான் ஆஃப் சர்டைனிட்டி. Certainty is nothing but we have to know how to proceed with the tax system. ஒரு person இருக்காங்க அப்படின்னா, as a taxpayer I should get the clear thing about at what time I have to pay my taxes, what is my tax amount, and what is the payment mode I should be. So இது எல்லாமே வந்து clear stateல இருக்கணும். So nowadays we are having lot of websites to find out my own taxes. So அந்த வெப்சைட்ஸ்லேயே வந்து we are having every details. just நான் போயிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் அதில் ஃபில்அப் பண்ணால் மட்டும் போதும், how much tax amount I have to be paid அப்படின்றத வந்து it will find out and tell it to me. So I need not depend upon any other consultants to find out my tax amount. And tax payment oda time எந்த மந்த்ல I have to pay. So if suppose I am an income receiver, எனக்கு வந்து monthly income receive பண்ணுறேன், I am a professional tax payer அப்படின்னா, so from my salary itself the tax will be get deducted. Otherwise if I am doing my own business அப்படின்னா என்ன மந்த்ல, for example at the end of the each quarter or end of the financial year or the next financial year, so எந்த மந்த்ல within this month I have to pay my taxes. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் கூட we will see the ads. So இதுதான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார்
paying your taxes, otherwise you will be get fined for paying your taxes. இந்த மாதிரி நம்ம we will see the newses. So certain time period வந்து நமக்கு clear-ஆ இருக்கணும். என்ன மோட்ல நம்ம பே பண்ணணும், whether we are going to pay through online or we have to pay through cash. ஸோ கேஷில் பண்ணோமா, என்ன பேமெண்ட் மோட் வந்து நம்ம பண்ணணுன்றதுல we have to be very clear. So government should inform very clearly about all these things. அதுதான் நம்ம canon of certainty அப்படின்னு சொல்கிறோம். The reason behind is இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது they will be well educated, so that is no problem in it, they will understand. பட் நிறையா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் லெவல் வந்து எல்லாருமே வந்து எஜுகேட்டடாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சர்டனிட்டி இருந்துச்சு அப்படின்னா they will understand and they will accomplish the tax paying thing very easily. அதனால certainty is must அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் canon of economy. ஒரு டேக்ஸ் கான்செப்ட் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு முன்னாடி the government have to work a lot. They have to invest a lot. இந்த டேக்ஸ் கான்செப்ட் இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா whether it will get successful or not அப்படின்றத வந்து அவங்க ரிசர்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதனால வர ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இப்படி நிறையா அவங்க அதுக்குன்னு சொல்லி they have to spend more. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்கணும். அதில் வந்து they have to work more. அதை வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு they have to work more, they have to spend more money. அப்போது ஒரு டேக்ஸ் கான்செப்டை க்ரியேட் பண்ணும்போது அந்த டேக்ஸ் சிஸ்டம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு அந்த கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண மணியை விட அதிகமாக டேக்ஸ் கலெக்ஷன் இருக்கணும். அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்டட் ஷுட் பி மோர் தேன் த காஸ்ட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ பெனிஃபிஷியரி டு த கவர்மெண்ட். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஹாவ் டு பி செக் அவுட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கான்செப்டை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, எம்எஸ்எம்இ என்எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், நிறையா வந்து ப்ராஜெக்ட் பிளான்ஸ் க்ரியேட் பண்ணுறது, தென் தே ஆர் ஹெல்பிங் ஃபார் த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தே ஆர் ஹெல்பிங் டு கெட் லோன்ஸ் and they are helping to increase entrepreneurship inside the country. நிறையா ஸ்மால் entrepreneurships-க்கு வந்து நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தாண்டி வாட் தே வில் டூ இஸ், இஃப் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த டைமில் தே வில் சூஸ் சம் 1 lakh of எம்ப்ளாயீஸ் அண்ட் தே வில் கெட் தெம் ட்ரைன்டு. அவங்கள வந்து கவர்மெண்ட்டோட மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஜிஎஸ்டின்ற கான்செப்ட் வர்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஆஃப் 6 months முன்னாடி அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் ஜிஎஸ்டி கேம் தே வில் இந்த பர்சன்ஸை ட்ரெயின் பண்ண பர்சன்ஸை நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸில் தே வில் அப்பாயிண்ட். அப்போது அவங்க மூலிமா அந்த ஜிஎஸ்டின்ற கான்செப்டை அந்த கம்பெனிஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு they will help out. So this is also the investment by the government only. So அப்போ cost of tax collection அப்படின்றத விட அந்த amount of tax collected வந்து ஹையாக இருக்கணும். This have to be find out before itself. ஒரு tax system create பண்ணும்போதே இந்த சிஸ்டம்னால நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும்ன்றதையும் the government have to be judged before itself. And the fourth concept is canon of convenience. Convenience is nothing but salaried persons அப்படின்னா அவங்க வந்து மந்த்லி சேலரி they are receiving. ஸோ அவங்க மந்த்லியிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து they can pay as a taxes. They cannot pay at a single money. அதாவது ஏதாவது ஒரு மந்தில் பர்டிகுலர் மந்தில் they cannot pay the full amount. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் சிஸ்டம் should be there. அண்ட் ஆல்சோ நிறையா பீப்புள்ஸ்க்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட் ஆல்சோ ஷுட் பி தர். ஸோ அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஸ் அண்ட் தேர் கன்வீனியன்ஸ் த டேக்ஸ் சிஸ்டம் அண்ட் பேமெண்ட் மெத்தட் ஆர் த டைம் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே வந்து அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியஸ் methods and various time periods should be given by the government to pay the taxes.